இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஃப்ரை. நீங்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னா இந்த ஃப்ரை எல்லாம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுறணும். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போடணும், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வேணுன்னா கடலப்பருப்பும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா. எனக்கு வந்து நிறைய பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். கூட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணுன்னா போட்டுக்கலாம், வேணுன்னா விட்டுருங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 2 பல்லு தட்டி போடுவேன். வெங்காயம் வந்து பொடிசாக வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணானாலும் நீங்கள் விட்டுடலாம். இது நல்லா வந்து ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த உளுந்து வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயமும் வந்து கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு ஃப்ரை பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌனாக அந்த உளுத்தம்பருப்பு ஆகணும். மீதி வெங்காயம்லாம் வந்து சும்மா வதங்கினா போதும், ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. ரொம்ப வதங்கிட்டால் அது சாம்பாருக்கெல்லாம் நல்லா வதக்கணும். பட் பொரியலுக்கெல்லாம் வந்து திட்டமாக வதக்கினா போதும். இந்த கேரட் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இமீடியட்டாக வந்து யாராவது கெஸ்ட் வந்து செய்யலாம். அதனால் வந்து கேரட் சீவி கடகடன்னு வந்து அதை ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து சீவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஒரு 1 மினிட் 2 மினிட் கூட ஆகாது. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இது ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தியான ஒரு டிஷ்ஷு. விட்டமின் ஏ இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த்து. இது பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ நல்லா இருக்குது ஆரஞ்சு கலரில். நீங்கள் வந்து இதெல்லாம் யாராவது கெஸ்ட்டு வந்து டக்குன்னு திடீர்னு வர கெஸ்ட்டுக்கு இதெல்லாம் பண்ணி போடலாம். நீங்கள் இப்போ நம்ம பொறுமையாக செய்யக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எப்போ டைம் இருக்கோ பொறுமையாக செய்யலாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கேரட்டோ பீட்ரூட்டோ எடுத்து இந்த மாதிரி சேர்த்து டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு எதுவுமே தேவையில்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வேணும்னா போடலாம், வேணான்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் உப்பு, கேரட்டு போட்டு ஒரு 2 புரட்டு போடனா போதும். அதிகமாக பண்ணக்கூடாது, கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதே கலரில் இருக்கணும். ரொம்ப வந்து ஒரு ஆஃப் குக் பண்ணாவே அது முழுசாக குக் ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.